ஒரு ராணிக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவளுக்கு வெண்மையான தோல், கருமையான முடி மற்றும் ரோஜா போன்ற உதடுகள் இருந்தன. ஆனால் சீக்கிரத்தில் அந்த ராணி இறந்து விட்டாள். இறந்த பிறகு மன்னர் வேறொரு பெண்ணை மணக்கிறார். அந்த புதிய ராணி மிகவும் அழகானவள், ஆனால் மனதளவில் கொடியவள். அவள் தினமும் ஒரு மாய கண்ணாடி முன் நின்று, இந்த உலகில் மிகவும் அழகானவர் யார் என்று கேட்பாள். கண்ணாடியும் நீதான் அழகு என்று பதிலளிக்கும். வருடங்கள் சில ஓடின. வழக்கம் போல ஒரு நாள் தன்னுடைய கண்ணாடியை பார்த்து, இந்த உலகில் மிகவும் அழகானவர் யார் என்று கேட்டாள். அதற்கு அந்த கண்ணாடி ஸ்னோ ஒயிட் என்று பதில் சொன்னது. அந்த ஸ்னோ ஒயிட் என்பது வேறு யாரும் அல்ல, முதல் மனைவியினுடைய மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனை கேட்ட நாள் முதல் அங்கு வளர்ந்து வந்த ஸ்னோ ஒயிட்டை கொல்ல முடிவு செய்தாள். இதை அறிந்த ஸ்னோ ஒயிட் காட்டிற்குள் தப்பிச் சென்றாள். அங்கே அவள் 7 குள்ளர்களின் குடிசையில் அவர்களோடு தங்கினாள். ராணி மாறுவேடத்தில் வந்து ஒரு நச்சு ஆப்பிளை ஸ்னோ ஒயிட்டிடம் கொடுத்து அவளை சாப்பிட வைக்கிறாள். ஸ்னோ ஒயிட் மயங்கி விழுந்து விடுகிறாள். அந்த வழியாக வந்த ஒரு இளவரசன் ஸ்னோ ஒயிட்டை பார்த்து அவளிடம் ஈர்க்கப்படுகிறான். குள்ளர்களிடம் அவளுடைய கதையை கேட்ட பின்பு அவன் அருகில் வந்து உட்கார்ந்து அவளை முத்தமிட்டான். உடனே அந்த ஸ்னோ ஒயிட் உயிர் பெற்று எழுகிறாள். இந்த கதையை சிறு வயதிலேயே நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இது ஒரு கதை என்பதால் அது மாய கண்ணாடியை குறித்து நீங்கள் அதிகமாக சிந்தித்திருக்க மாட்டீர்கள். ஆனால் இப்பொழுதும் நமக்கு காட்டும் ஒரு உண்மை கண்ணாடி உலகத்தில் இருக்கிறது. அது புத்தக வடிவில் இருக்கிறது. அதுதான் பரிசுத்த வேதம். அதை கவனமாக நாம் படிக்கும் பொழுது அது நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நமக்கு சொல்லுமே ஒழிய அது பொய் சொல்லாது. நம்முடைய குறைகளையும் குற்றங்களையும் பாவங்களையும் அது சுட்டிக்காட்டும். அது மட்டுமல்ல, பரிசுத்த வேதம் எனும் கண்ணாடி பரிசுத்த தேவனை அண்டிக் கொள்வதற்கான வழிகளையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த பரிசுத்த வேதத்தை இதுவரை நீங்கள் வாசித்தது இல்லை என்றால், ஒரு வேத புத்தகத்தை வாங்கி நீங்களும் வாசித்துப் பாருங்கள். அது உங்களையே உங்களுக்கு காட்டும். அது மட்டுமல்ல, நீங்கள் அழகான பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறவும் அதுவே உங்களை வழிநடத்தும். என்ன செய்வோமா?